ஸ்ரீமத் பாகவதம் 131ஆம் பகுதி. அங்கிருந்து நகர்ந்ததும் எதிர்பட்டாள் திரிபக்ரை என்ற அரண்மனை தாதி. உடலில் 3 கோணல்கள் கொண்ட கூனியவள் கம்சனுக்காக சந்தனம் போன்ற வாசனை திரவியங்களை தயாரித்து எடுத்து கொண்டு சென்று கொண்டிருந்தாள். நறுமண பிரியனான பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அவளிடம், அம்மா, இந்த வாசனை திரவியங்களை எனக்கும் தருவாயா என்று ஆவலுடன் கேட்டான். ஸ்ரீகிருஷ்ண பலராமரின் அழகை கண்குளிர ரசித்த திரிபக்ரா மிகுந்த சந்தோஷத்துடன், என்ன இப்படி கேட்டுவிட்டீர்கள்? உங்களுக்கு இல்லாத வாசனை பூச்சா? இதை பூசிக்கொள்ள தகுதியானவர்கள் நீங்கள்தான் என்று கூறி ஆசையுடன் அவர்களுக்கு வாசனை திரவியங்களை அள்ளி கொடுத்தாள். திரிபக்ராவின் அன்பால் உள்ளம் மனம் மகிழ்ந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அனைவரும் கேலி செய்து அவளுடைய கூனை போக்க எண்ணினார். அவளின் கால்களை தன் விரல்களால் அழுத்தி கொண்டு தன் மிருதுவான கரங்களால் அவளுடைய முகவாயை பற்றி லேசாக தூக்கினார். திரிபக்ரையின் 3 கோணல்களும் மறைந்து போயின. கூன் அகன்று அழகிய இளம் பெண்ணாக மாறி போனாள் திரிபக்ரை. ஆனந்த விழி நீருடன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனின் முன் மண்டியிட்டு அவன் பாதங்களை தொட்டு வணங்கினாள் திரிபக்ரை. ஆசீர்வதித்து விட்டு புறப்பட்டான் கண்ணன். கம்சன் ஏற்பாடு செய்திருந்த தனுர்யாகம் எங்கே நடக்கிறது என்று விசாரித்து கொண்டு இருவரும் யாகசாலைக்கு விரைந்தார்கள். யாகசாலையில் பலவிதமான இரத்தினங்கள் பதிக்கப்பட்ட வில் ஒன்று அலங்கரிக்கப்பட்டு ஜொலித்து கொண்டிருந்தது. வில்லை சுற்றி நின்ற காவலாளிகள் பாதுகாப்பாக நின்று கொண்டிருந்தனர். பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அந்த வில்லை எடுக்க முயல காவலர்கள் கோபத்துடன் தடுத்தனர். பலராம சுவாமி அவர்களை எதிர்த்து தள்ளிவிட பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வில்லை எடுத்தான். நாணேற்றினான். அது படீரென சத்தத்துடன் முறிந்தது. அதை கண்ட காவலர்கள் மேலும் ஆக்ரோஷத்துடன் பலராம கிருஷ்ணர்களை தாக்கத் தொடங்கினார்கள். சகோதரர்கள் இருவரும் முறிந்த வில்லின் துண்டுகளாலேயே காவலர்களை தாக்கி வீழ்த்தினார்கள். பின் உபவனத்திற்கே வந்து சேர்ந்தார்கள். இரவாகி விட்டதால் உணவருந்தி முடித்துவிட்டு நிம்மதியாக கண்ணுறக்கத்தில் ஆழ்ந்தார்கள். கம்சன் உறக்கம் வராமல் தவித்தான். பட்டு பஞ்சனை அகில் நறுமணம் இருந்தும் உறக்கம் மட்டும் தொலைதூரம் விலகி போயிருந்தது. சிறுவர்கள் வில் முறித்த செய்தி அந்த நொடியே அவன் காதுக்கு வந்துவிட்டது. சலவை தொழிலாளியிடமிருந்து அரச உடைகளை அபகரித்த செய்தியும் அவனுக்கு சொல்லப்பட்டிருந்தது. கேட்க கேட்க ஆத்திரத்தால் அவனுடைய நரம்புகளே தெரித்துவிடும் போலிருந்தது. கூடவே அச்சமும் அவனை வதைத்தது. 131ஆம் பகுதி நிறைவடைந்தது.